ஒரு டீனேஜ் சில்ட்ரனோட பேரண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பேரண்ட் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமாக நான் அந்த குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணால் பேசவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்க ஓப்பனாக பார்க்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக காமனாக அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ வெளியில் போனாலும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து, நீ உங்கள் அம்மா மாதிரி இல்லை, நீ ஏன் உங்கள் அம்மா மாதிரி இல்லை, இல்லை அவங்க அம்மா கிட்ட கேட்குறது, அவள் ஏன் உன்ன மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ரிப்பீட்டான ஒரு டைலாக்ஸை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஷி லுக்ஸ் டஸ்கி, அவங்க அம்மா ரொம்ப ஃபேராக இருக்கவங்க, நீ அவங்க அம்மா மாதிரி இல்லை, நீ ஏன் டஸ்கியாக இருக்க. முதல்ல வந்து இந்த ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருந்த அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஆக அந்த குழந்தை அவங்க மேலே இருக்கிற அந்த செல்ஃப் இமேஜே மாற ஆரம்பிச்சிது. அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை உடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு என்னாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவங்கள பற்றி ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதில்ல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. இன்னும் ரொம்ப மோசமாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க அம்மா மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மா இப்படி இருக்கிறதுனால தானே என்னை கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட சரியாக பேசுறதில்ல, அவங்க அம்மா கிட்ட வந்தாவே அவங்க வந்து தள்ளி போகிறது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய பேர், ஈவன் நானுமே இதை பர்சனலாக நிறைய டைம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப காமனாக ரொம்ப சாதாரணமாக சில வார்த்தைகளை குழந்தைங்ககிட்ட நம்ம பயன்படுத்துவோம். ஏன் நீங்கள் அப்பா மாதிரி இல்லைடா, ஏன் நீங்கள் அம்மா மாதிரி இல்லைம்மா அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த குழந்தைங்கள அது எவ்வளோ நேரம் பாதிக்கும்ன்றதை நம்ம மறந்துடுறோம். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு கடந்து போயிடுவீங்க, பட் அந்த குழந்தையோட என்டையர் லைஃப்புமே அதால் ஸ்பாயில் ஆகும். ஸோ இனிமேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த, முக்கியமாக அந்த டீனேஜில் இருக்கிற ஒரு குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா யோசித்து பேசுங்க. விளையாட்டாக பேசுகிறேன் அப்படின்றதுக்காக நம்ம எதை வேணாலும் பேசிட முடியாது. பேரண்ட்ஸ் நம்ம பல நேரத்தில் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நாம் கடந்து போயிடுவோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஹர்ட்டை கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட இன்னர் செல்ஃபை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். பை.